அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பல பேர் வந்து நம்ம பயிற்சி செய்யணும், வந்துட்டோம். நம்ம கண்டிப்பா இது செய்யணும். இது செய்யக்குள்ள நம்ம முடியலனாலும் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல நெறைய பேர் செய்ற மாரி செய்வாங்க. ஆனா இதுல இப்ப எங்களோட கண்காணிப்புல இதுல நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது இதுல பார்த்தீங்கன்னா, இளங்கோ நடனம் அப்படிங்கிற ஒரு ஐயா வந்து சிறப்பா தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பயிற்சி செய்றதே கிடையாது. நிகழ்ச்சிய மட்டும் கரெக்ட்டா 5:30 மணிலேருந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் ரொம்ப டீப்பா ஒரு விஷயம் கூட விடாம பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள்ட்ட கூட நம்ம ஒரு கருத்து இன்னைக்கு ஐயா கூட நீங்க ஒரு தனியா ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா அத பத்தி. அதாவது இந்த நிகழ்ச்சிய பத்தி. ஏன்னா அவங்க வந்து செய்யலங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நம்ம எந்த அளவுக்கு செய்றோமோ, அதை விட முழுமையான ஆரோக்கியத்த வந்து அவங்க பயன்பெறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு கருத்துக்கள கேட்டு அந்த விஷயங்கள் இப்ப பயிற்சி செய்யக்குள்ள முடியலனாலும் அந்த விஷயத்த வந்து பார்த்து அவங்க வந்து மனதுல ஏத்தக்குள்ள கண்டிப்பாக நம்ம செய்றத விட அவங்களுக்கு பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு அ நேம் தெரியல. சாம்சங் அப்படிங்கிற இதுல வர்றாங்க. ஐயா வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவிங்லயே இருந்துட்டு நம்ம இத பார்ப்பாங்க. நான் கூட ஒரு நட சொல்லியிருக்கேன். டிரைவிங்ல இருக்கிறாங்க. ஆனா பார்க்கறதுக்கு நல்லதா தான் தெரியுது. ஆனா டிரைவிங்ல இருந்துட்டு இது மாரி விஷயங்கள் செய்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாள் தெளிவுபடுத்தியிருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிய நிப்பாட்டிட்டு இன்னைக்கு வந்து வண்டி பக்கத்திலேயே இருந்துட்டு இந்த பயிற்சிய செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாரி விஷயங்கள் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு உள்ளார்ந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இதுதான் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏதோ பார்த்தோம், செஞ்சோம், ஏதோ கேட்டோம் அப்படின்னு போகாம, அத உணர்வுபூர்வமாகவும், மனதுபூர்வமாகவும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆத்மார்த்தமாக செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இவங்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. இதை விட மற்றவர்களும் சிறப்பா செய்றீங்க. அது மாரி ஒரு சில சில விஷயங்கள் நம்ம வந்து உள்ளார்ந்து செய்யக்குள்ள உண்மையான அந்த பலன் கிடைக்கும்னு சொல்ல வரேன். அதனால வந்து இத வந்து சாதாரணமாக நினைக்க வேண்டாம். காலச்சக்கரத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ பேருக்காக அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதனால தான் ஆசான்கள் எல்லாருமே நேரடியா எல்லாருமே செய்யணும், சொல்லணும், சொல்றத எல்லாருமே பயன்படுத்தணும், பின்பற்றணுங்கிறத உங்களுக்கு வலியுறுத்துவாங்க. ஏன்னா, இதுல நடக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில அ அனைவருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணுங்கிற நோக்கத்துல தான் செய்றதுனால, இது திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்தி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வர வேண்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகளை கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்திருக்காங்க. ஐயா சொன்னது போல் அந்த ஆத்மார்த்தமான நிலையில் உங்கள் உணர்வுகளை வைத்துக்கொண்டு அடுத்த சிந்தனைகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்க ஒரு ரெடியாக உங்களுக்கு அக்குபஞ்சர் வகுப்புகளை ஒவ்வொரு வாரம் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் உடலில் உள்ள பஞ்சபூதங்களை பற்றியும் உறுப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரம் நமக்கு சிறப்பா வகுப்படுத்திருக்காங்க இலக்கியவாணன் ஐயா அவர்கள். அதாவது எப்படின்னாக்கா அ உறுப்புகள் என்றால் என்ன? உறுப்புகளோட குணநலன்கள் என்ன? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? அது எப்படி நம்ம ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள முடியும் என்பதைப் பற்றி, நம்ம ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இதயம், கல்லீரல், இரைப்பை அப்டின்னா ஒரு பயத்திலே இருந்திருப்போம். அது சொன்னாலே நமக்கு அது இருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அத பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அப்படிங்கிறத பத்தி நமக்கு தொடர்ச்சியா ஒரு வகுப்பு குடுத்திருக்காங்க. அப்படின்னா, அந்த பாதுகாப்பை வந்து நம்ம கண்டிப்பா ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லார் மனநிலையும் இருக்கும். அப்ப அந்த உறுப்புகளை பற்றி சொல்லக்குள்ள இன்னைக்கு எல்லாருமே தைரியமா இருப்பீங்க. ஏன்னா, அந்த உறுப்புகளை பற்றி ஒரு ஆரோக்கிய வாழ்விற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சிறப்பா வகுப்பெடுத்து குடுத்திருக்காங்க. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பொருள் ஆதாரம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சிறப்பான விளக்கம் குடுக்க இருக்காங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யக்குள்ள எந்த அளவுக்கு அது உணர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த உணர்தலையும் அதனுடைய பொருட்களையும் இன்னைக்கு சிறப்பாக விளக்கமளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படிங்கிறது பொருள் ஆதாரம். பொருள் ஆதாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அந்த பேர்ல எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, நம்ம எல்லா விஷயங்களையும் கத்துக்குவோம். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் செய்வோம், எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்வோம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு தேவை, அடிப்படையான ஒரு தேவையா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சரியான பொருளாதாரம், பணம். நம்முடைய பொருளாதாரம் ஒரு சரியான நிலையில இருக்கும்போது, நம்மால் அதை தாண்டி எதை வேணா செய்ய முடியும். பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது, மற்ற விடயங்களை கண்டிப்பா செய்ய முடியும். ஆனா, அதுல முழுமையான கவனத்தை கொடுத்து செய்ய முடியாது. அப்போ பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது?
பொருளாதாரத்தை எப்படி நம்ம சரியா கையாள்வது அப்படிங்கிறது சார்ந்து அக்குபங்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். பொதுவா பொருளாதாரம், பணம் அப்படிங்கிறது அக்குபங்சர்ல மரம் அப்படிங்கிற பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. நம்ம தொழில் செய்யறது, பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மரம் அப்படிங்கிற பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த மரம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை எப்படி பலப்படுத்துவது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பொருளாதாரத்துல எப்படி நிறைவு அடைவது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், பொருளாதாரத்தில் நிறைவு. நிறைவு அப்படிங்கிறது நம்ம இன்னும் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. எது இருக்கோ அது இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய நிறைவு. அந்த நிறைவை நம்மால அடைய முடியும். அப்போ இந்த மரம் உலகத்தை எப்படி பலப்படுத்தலாம்? இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த காலை சிகரம் நிகழ்ச்சி நடக்குது. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். தினம் தினம் நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில, தொடக்கத்துல வரவேற்புரையில தொடங்கும் ஒரு நிகழ்ச்சி. எதுல முடியும் அப்படின்னா நன்றி உரையில முடியும். வந்த அனைவரையும் வரவேற்று, அந்த நிகழ்ச்சி எதுக்காக நடக்குது? ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்படின்னா நூல் வெளியிடப்படும். ஒரு இசை நிகழ்ச்சி அப்படின்னா அந்த இசை நிகழ்ச்சி வரவேற்புரைக்கு அடுத்து நடக்கும். இது மாதிரி ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு உரை வந்து வரவேற்புரைக்கு அடுத்து இருக்கும். அந்த நிகழ்வினுடைய தொடக்கத்துல வரவேற்புரை இருக்கு, இறுதியில நன்றி உரை இருக்கு. இந்த நன்றி உரைக்கான அர்த்தம் என்ன? ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு நன்றி உரை கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம பொதுவா என்ன புரிஞ்சு வச்சிருப்போம் அப்படின்னா, அந்த நிகழ்வினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் யாரெல்லாம் உடன் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதமாக நன்றி உரை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இது நம்மளுடைய பொதுவான புரிதல், அது உண்மையும் கூட. அந்த நிகழ்வினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் யாரெல்லாம் உடனிருந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்களோ அவங்க அத்தனை பேருக்குமே நம்ம நன்றி உரை கொடுக்கணும், நன்றி சொல்லணும். அந்த விதத்துல நம்ம நன்றி உரை கொடுக்கணும். ஆனா உண்மையாவே நன்றி உரைக்கான நோக்கம் அது மட்டும் கிடையாது. நம்ம காலை சக்கரத்துல இறுதியா குணபாலன் ஐயா அவர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லுவாங்க. அது ஒரு விதமான நன்றி உரை. அந்த நன்றி உரைக்கான நோக்கம் வந்து தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் பங்களிப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுவது மட்டும் கிடையாது. ஒரு நன்றி உரைக்குமான நோக்கம், இன்னொரு நிகழ்வு காத்திருக்கிறது, அந்த நிகழ்வுக்கும் நீங்கள் வந்து சிறப்பித்து தரணும் அப்படிங்கிறதுதான். இன்றைய நன்றி உரைக்கான நோக்கம் நாளைய நிகழ்வுக்கு நீங்க வந்துருங்க கண்டிப்பா. நாளைய நன்றி உரைக்கான நோக்கம் அதுக்கு அடுத்த நாள் நிகழ்வுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். அப்போ ஒரு நன்றி உரை கொடுக்கிறோம். நன்றி உரை சொல்லும் போது எப்படி தொடங்குவாங்க அப்படின்னா, முதல்ல யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவாங்க. உதாரணமா நம்முடைய நிகழ்வு வந்து ஒரு இணைய வழி நிகழ்வு. இப்போ நேரடியா ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு மண்டபத்துல நடக்குது அப்படின்னா அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த நிகழ்வுல யாரெல்லாம் பேசினாங்க அவர்களுக்கு நன்றி, பார்வையாளர்களுக்கு நன்றி, பங்கேற்பாளர்களுக்கு நன்றி. இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்கான காரணம், இந்த நிகழ்வு இன்றைக்கு முடிவடைகிறது அப்படிங்கிறது இந்த முடிவு கிடையாது, இன்னொரு தொடக்கம். அந்த தொடக்கத்துக்கும் நீங்க உறுதியா வந்து உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும் அப்படிங்கறதுதான் நன்றி உரை. அப்போ இந்த நன்றி உரைய எப்படி நம்ம பொருளாதாரத்தோட இணைக்கிறது? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உதாரணமா நீங்க ஒரு உணவகம் தொடங்குறீங்க. நம்ம ஒரு உணவகம் தொடங்குறோம், ஒரு ஹோட்டல் தொடங்குறோம். அந்த ஹோட்டல் தொடங்கும் போது அதுக்கு என்னென்னவெல்லாம் ஒரு மாசத்துல செலவு இருக்கு அப்படிங்கறத கவனிக்கணும். கரண்ட் செலவு, மின்சாரம் மாசத்துல ஒரு 5000 வச்சுப்போம். ஒரு நபருக்கும் கொடுக்க வேண்டிய ஊதியம் மாசத்துல ஒரு 20,000மோ 30,000மோ ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஊதியம் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுகளையும் நீங்க கணக்கிடுறீங்க. மொத்தமா உங்களுக்கு ஒரு மாசத்துல லாபம் அது வருவாய் அப்படிங்கிறது ஒரு உணவகத்தை நடத்தும் போது 1,50,000 லட்சம் ரூபாய் வருவாய் அப்படின்னு வருது அப்படின்னா அதுல 1 லட்சம் ரூபாய் செலவு. 1,50,000 லட்சம் ரூபாய் வருவாய் இருக்கு அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் செலவு, 50,000 ரூபாய் லாபம். இந்த 1 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படுது அப்படின்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு, அந்த 1 லட்சம் ரூபாயை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம அந்த 50,000 லாபத்தை எப்படி 60,000 மாத்த போறோம், எப்படி 70,000 மாத்த போறோம் அப்படிங்கிறது காத்திருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தொழில் செய்யறோம், அதுல 1 லட்சம் ரூபாய் செலவு, நீங்க செய்யக்கூடிய வேலை மொத்த முதலீடு வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அதுல லாபம் 50,000 வருது அப்படின்னா நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, உதாரணமா இன்னைக்கு 20,000 ரூபாய் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியருக்கு நீங்க சம்பளமா கொடுத்துருக்கீங்க. 20,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த மாதம் இதே நபருக்கு 25,000 ரூபாய் நான் சம்பளம் கொடுக்கணும். அடுத்த மாதம் இதே நபருக்கு 25,000 ரூபாய் நான் சம்பளம் கொடுக்கணும். அது மாதிரி என்னுடைய தொழில் அமையணும் அப்படின்ற நம்பிக்கையில் நாம் செயல்பட்டோம் அப்படின்னா நம்முடைய பொருளாதாரம் மேம்படும்.
இந்த மாதம் என்னுடைய தொழில் நிறுவனத்துக்கு வாங்கிய பொருட்களுடைய செலவு வந்து 30,000. அப்போ அடுத்த மாசம் அதை 35 மாத்தணும். இந்த மாசம் மின்சார செலவு வந்து 5,000. அப்போ அது அடுத்த மாசம் 6,000 மாத்தணும். அப்போ இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும், தன்னிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்ப நமக்கு மேலோங்குதோ அப்போ நம்முடைய பொருளாதாரமும் மேம்படும். அப்போ இன்னொரு நபருக்கு கொடுக்கணும். இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறேன், அதே நபருக்கு அடுத்த மாசம் 2000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நான் சம்பாதிக்கணும். அப்போ இது மாதிரியான மனநிலை நம்ம கிட்ட இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த பிரபஞ்சம் எப்பவுமே எப்போது நம்ம இன்னொருவருக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த காலகட்டத்துல நமக்கான ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இன்னொருவருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் எப்போது நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ, இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னொருவருக்கு செய்ய வேண்டும் நம்ம சொல்றது வந்து நீங்க பணம் 50,000 சம்பாதிக்கிறீங்க, 40,000 அப்படியே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. இன்னொருவருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்க எப்போ அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலகட்டத்துல உங்களுடைய ஊதியமும் அதிகமாகும். உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய அல்லது உங்களுக்கு கீழ் இயங்கக்கூடிய நபர்களுடைய பொருளாதாரமும் மேம்படும். அப்போ நம்முடைய சிந்தனை அப்படிங்கிறது ஒன்றுபட்டு ஓர்மையோடு இருந்தா நம்மாலும் சிறப்பாக வாழ முடியும், நம்மை சார்ந்தவர்களாலும் சிறப்பாக வாழ முடியும். சரி, பணம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ செல்வம் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் சொல் இருக்கு. நம்ம இதுவரைக்கும் என்ன புரிஞ்சு வச்சிருப்போம் அப்படின்னா, செல்வம் அப்படின்னாலே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சிருப்போம். தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, செல்வம் அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்டது கிடையாது. செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதை இழந்தால் நம்மால் திரும்ப பெறவே முடியாதோ அதுக்கு பேரு செல்வம். குடும்ப உறவுகள் செல்வம். திருவள்ளுவர் வந்து கல்வியை செல்வம்னு கொடுத்து சொல்லியிருப்பாங்க. கல்வியை ஒரு வயசுல இழந்துட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு கஷ்டம். அப்போ கல்வி அப்படிங்கிறது செல்வம். குடும்ப உறவு, நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள், மனித உறவுகள் செல்வம். ஒரு முறை இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப பெற முடியாது. அப்போ இவர்கள் எல்லாம் செல்வம். பணம் அப்படிங்கிறது செல்வத்துக்கு கீழே கொண்டு வர மாட்டாங்க, அது நம்ம பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது. ஏன் பணத்தை செல்வம் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா, பணத்தை இழந்தால் நம்மால் கண்டிப்பா பெற முடியும். பணத்தை இழக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனை பெற முடியும். அதை எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை எப்படி பெறுவது அப்படின்னா, மரமூலகத்தை ஆற்றல் படுத்த வேண்டும். மரமூலகத்துக்கான ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டும். மரமூலகத்துக்கான ஆற்றலை அதிகப்படுத்தணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், மரமூலகம் ஒருவருடைய உடல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் இருக்கணும், ஓய்வு இருக்கணும். சரி, தூக்கம் ஓய்வு ரெண்டும் இருந்தா பணம் கிடைச்சிருமா? இந்த தூக்கம் ஓய்வு ரெண்டும் இருந்தா பணம் கிடைக்காது. இந்த தூக்கம் ஓய்வு சரியா இருந்தா அதனால ஒரு விதமான மாற்றங்கள் நம்முடைய மனநிலையில் ஏற்படும். அதன் மூலயமா நமக்கு நம்முடைய பொருளாதாரம் மேம்பட வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே தோணும், ஒரு நபர் இருக்காங்க, எந்த வேலையுமே செய்யல, வேலையை செய்யாம நல்லா தூங்குறாங்க, நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க, அப்ப பொருளாதாரத்துல மேம்பட்டுருவாங்களா? அவங்களுடைய உடல்ல மரமூலகம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்குவோம், பொருளாதாரத்துல மேம்பட்டுருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தூக்கம் ஓய்வு ரெண்டும் சரியா இருந்தா ஒரு விதமான மனநிலை நம்முடைய உடல்ல கிடைக்கும், நமக்கு ஏற்படும். அதன் மூலயமா பணத்தை சம்பாதிக்க முடியும். அது என்ன மனநிலை? தூக்கம் ஓய்வு இரண்டும் சரியா இருந்தா நம்முடைய மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். தூக்கம் ஓய்வு ரெண்டும் சரியா இருந்தா மரமூலகம் பலப்படுகிறது. இந்த மரமூலகம் பலப்பட்டு இருந்தால் நம்முடைய உடல், நம்முடைய மனநிலையில ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை, நம்ம செய்யக்கூடிய வேலைகளை முழுமையாக உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதாவது குணபாலனையை அடிக்கடி சொல்லுவாங்க, தெரிந்து கொள்வதை விட தெளிந்து கொள்ளுதல் சிறப்பு. நம்ம எந்த தொழிலை செஞ்சாலும் அதுல ஒரு தெளிவு இருக்கணும். எந்த விஷயத்த நம்ம தெளிவோட செய்யறோமோ அந்த தெளிவு நிறைந்த செயல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முன்னேற்றத்தை வழிவகுக்கும். அப்போ நம்ம ஒரு செயலை செய்யறோம், நமக்கு அந்த செயலை செய்யும் போது ஒரு தெளிவு இருக்கிறது அப்படின்னா அதுல எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். அழகா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஜப்பான்ல நடந்த ஒரு ஆய்வு. ஒரு தண்ணி இருக்கு, ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில் பக்கத்துல வச்சிடறாங்க. வாட்டர் பாட்டில் பக்கத்துல வச்சுட்டு ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபர் பேசுறாங்க. ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபர் பேசுறாங்க. பேசும்போது முதல்ல எப்படி பேசுறாங்க அப்படின்னா, கோவமான விஷயங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. கோவமான விஷயங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரம் கோவமான விஷயத்த ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட பேசுறாங்க. பக்கத்துல ஒரு வாட்டர் கேன் இருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொரு நபரை அழைக்கிறாங்க.
சந்தோஷமான விஷயங்களை பேசுறாங்க, வாட்டர் பாட்டில் பக்கத்துல இருக்கு. இது மாதிரி ஒரு ஆய்வு நடத்துறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நாம பக்கத்துல தண்ணீரை வைத்துக்கொண்டு ஆரோக்கியமான விஷயத்தை, சந்தோஷமான விஷயத்தை பேசும்போது இந்த தண்ணீருடைய ஒரு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. பயோகெமிக்கல் சேஞ்சஸ்னு பேரு. அந்த வேதியியல் மாற்றத்துல ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கு. நம்ம தண்ணீரை அருகாமையில் வைத்துக்கொண்டு பேசக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்ல வேதியியல் மாற்றத்துல ஒரு சில பின்னடைவுகள் இருக்கு. அப்போ நம்முடைய உணர்வுகள் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் எப்படி பாதிக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தண்ணி அப்படிங்கிறது ஒரு பஞ்சபூதம், ஒரு விதமான எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு அழகா சொல்லுவாங்க, ஒரு இசை இருக்கு. ஒரு தண்ணி இருக்கு, ஒரு தண்ணி வாட்டர் கேன்ல தண்ணி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு மெல்லிய இசையை நம்ம பதிவு செய்யறோம். மெல்லிய இசையை பதிவு செஞ்சீங்க அப்படின்னா யாருமே அதை கேட்கல. அந்த மெல்லிய இசையினுடைய அதிர்வலைகள் ஆற்றல் வந்து தண்ணீரை பாதிக்கும். மெல்லிய இசை ஒரு 10 நாள் கேக்குது. ஒரு பகுதியில மெல்லிய இசையை மட்டும் 10 நாள் ஓட விட்டுறோம். பக்கத்துல தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியினுடைய தன்மையில சில மாற்றங்கள் ஏற்படுது. இதுவே மெல்லிய இசைக்கு பதிலா ஒரு குத்துப்பாட்டு, துள்ளல் இசை நிறைந்த ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த தண்ணியினுடைய தன்மையில மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு செயல்பாடு இருக்கு அப்படின்னா அதனால தண்ணியில மாற்றம் ஏற்படுகிறதுன்னு சொல்றோம். அது மட்டும் கிடையாது, நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கும் இது பொருந்தும். உதாரணமா நம்ம செய்யறோம், நான் இன்னைக்கு வார வாரம் அக்குபங்சர் வகுப்பு எடுக்கிறோம், பேசுறோம் அப்படின்னா இந்த என்னுடைய கைபேசியை வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாண்டுக்கும் எனக்கும் ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பு இருக்கும். நம்ம பேசும்போது நம்ம பேசக்கூடிய கைபேசிக்கும் நமக்கும் ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பு இருக்கும். எப்போது நீங்க பயன்படுத்தக்கூடிய கருவிக்கும் உங்களுக்கும் ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பு ஏற்படுகிறதோ அப்போதுதான் அது நமக்கு உதவி செய்யும். அதாவது உயிர் இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது கிடையாது. உணர்வு ரீதியான பிணைப்பு அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்களுக்கும் உண்டு. அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க 10ஆம் வகுப்பு சேரக்கூடிய முதல் நாள்ல எந்த பேனாவை பயன்படுத்துறீங்களோ அதே பேனாவை தான் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம், அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிகிற வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுல இங்க் மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கலாம், ஆனா பேனா அதே பேனா தான் பயன்படுத்தும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தொடக்கத்துல இருந்து ஒரு பேனாவை பயன்படுத்திக்கிட்டே வரோம் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கும் ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பு இருக்கும். அதாவது ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிணைப்பு இருக்கும். எப்போ நமக்கு உணர்வு ரீதியான ஒரு பிணைப்பு ஒரு பொருளோடு ஏற்படுகிறதோ அது நம்முடைய மனநிலையோடு இணைந்து செயல்படும். அப்போ நாம எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய பொருட்கள், அந்த தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய கருவிகளை நாம் நேசிக்கணும். உணர்வு ரீதியான பிணைப்பு, இதான் அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. அன்பே சிவம் அப்படின்னா உயிர்களோடு செலுத்துவது மட்டும் அன்பு கிடையாது, எல்லா பொருட்களோடும் செலுத்த வேண்டும். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களோடும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டுல அழகா சொல்லுவோம், ஆயுத பூஜை. நமக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகளுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிணைப்பு தான் ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தும். அப்போ நமக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படணும். ஒரு தொழிலை செய்யறோம் அப்படின்னா அதுல ஆளுமை இருக்கணும். எப்போது ஒரு தொழில் நமக்கு ஆளுமை ஏற்படும் அப்படின்னா, ஆளுமை அப்படிங்கிறது மரம் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்டது. ஆளுமை எப்போது நமக்கு அதிகமா ஏற்படுகிறதோ அந்த தொழிலில் நம்மால் முன்னேற முடியும். அப்போ ஆளுமை அப்படிங்கிறது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, என்று நாம் செய்யக்கூடிய தொழிலை பிடித்து செய்கிறோமோ அப்போ வரும். ஒண்ணு, ஒரு தொழிலை பிடித்ததாக செய்யணும், அல்லது செய்யக்கூடிய தொழிலை பிடித்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் நமக்கு அந்த பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது சிரமத்திற்குரிய ஒன்றா மாறிடும். அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழிலை எப்படி ஒரு பிணைப்போடு செய்யறது, எப்படி பிடித்தமானதாக செய்யறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழிலில் நம்முடைய வளர்ச்சி மட்டும் இருக்கக்கூடாது, அந்த தொழிலினுடைய வளர்ச்சியும் இருக்கணும். உதாரணமா நீங்க ஒரு யோகா வகுப்பு இந்த யோகா வகுப்பு நடத்துறாங்க அப்படின்னா, அந்த யோகா வகுப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலையில அந்த யோகா வகுப்பால அந்த நபர் வளரணும், யோகா நடத்தக்கூடிய நபரும் வளரணும். அதே சமயம் அந்த தொழிலும் அந்த துறையும் வளரணும். நம்ம செய்யக்கூடிய துறை வளர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையில எப்போ நம்ம ஒரு செயல்பாடு செய்ய தொடங்குறோமோ அதுல நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது தானாவே மேலோங்க தொடங்கிடும். ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தொழில் செய்யறீங்க, அதுல உங்களுடைய துறை மேம்படுகிறது, நீங்க செய்யக்கூடிய துறை மேம்படுகிறது, மேம்பட தொடங்க உங்களுடைய முன்னேற்றமும் அதுல இருக்கும். 2 நபர்கள் இருக்கிறாங்க, ஒரு உதாரணமா 2 நபர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்கும்போது 2 பேருக்குமே சொத்து தகராறு ஏற்படுகிறது.
என்ன அப்படின்னா அண்ணனுக்கான ஒரு அண்ணனுக்கு போக வேண்டிய சொத்து வந்து தம்பி வந்து அதிகமா கேட்கிறாங்க. இப்ப 2 பிரச்சனை. இப்ப வந்து அண்ணன் வந்து ஒரு நபர்கிட்ட வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது எப்படி நான் சரி பண்றது அப்படிங்கிறத கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு ஞானி கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஞானி கிட்ட கேட்கறாங்க. அதை கேட்கும்போது என்ன சரி பண்றது, இது எப்படி சரி செய்யறது அப்படிங்கறது ஒரு ஞானி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே நினைப்போம் விட்டு கொடுத்து போ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஞானி சொல்லியிருப்பாருன்னு. கண்டிப்பா அந்த ஞானி அதை சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த அண்ணன் சொல்றாங்க, தன் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை எல்லாம் அந்த அண்ணன் சொல்றாங்க. எனக்கு தான் இந்த சொத்து வர வேண்டியது, ஆனா என்னுடைய தம்பி வந்து அதிகமா கேட்கறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் ஞானி கேட்டுட்டு பதிலுக்கு என்ன சொல்லுவாரு அப்படிங்கறத யோசிக்கும் போது அந்த அண்ணன் ஞானி சொல்றாரு, நான் இப்ப வந்து உன் தரப்பு நியாயங்களை கேட்டு விட்டேன். இப்ப வந்து நான் அண்ணனுடைய தரப்புல என்னென்னலாம் நியாயம் இருக்கோ அதெல்லாம் கேட்டுட்டேன். ஆனா தம்பியுடைய தரப்புல என்னெல்லாம் நியாயம் இருக்கோ அதை நான் கேட்கல, அதை நான் கேட்கவும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கான தீர்வா என்னால ஒண்ணு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, முதல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நீ முதல்ல நல்லா கவனி, யோசி. அதாவது உன்னுடைய இடத்துல இருந்து யோசிக்காத, உன்னுடைய தம்பியினுடைய இடத்துல இருந்து யோசிக்காத, நடுவுல நின்னு யோசி. இதெல்லாம் இவங்க நமக்கு செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு செஞ்சிருக்கோம். இது மூலயமா நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நடுவுல நின்னு யோசி. நடுவு நிலைமையோடு யோசித்து விட்டு, ஒன்று அந்த சொத்தை முழுமையாக உன்னுடைய தம்பிக்கு கொடுக்க வேண்டும் என்று நினை. ஒன்று, அப்படி இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று நினை. 2ல ஏதோ ஒரு முடிவு பண்ணிடணும். நம்ம கொடுக்கலாமா வேணாமா, நம்ம தம்பி தானே கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனையை மாற்றிவிட்டு 2ல் ஏதோ ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவில் முழுமையாக செயல்படும். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு தொழிலை தொடங்கி விட்டோம், ஒரு இழப்பு ஏற்படுகிறது அல்லது லாபம் ஏற்படுகிறது அப்படின்னாலும் கூட முழுமையாக அதுல துவண்டு போகாமல், எந்த பணியை செய்தாலும் அதுல துவண்டு போகாமல் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவில் முழுமையான ஈடுபாட்டோடு செயல்படும் போதுதான் நமக்கு ஆளுமை அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும். என்றைக்கு அந்த நிலையோடு நம்ம போராட தொடங்குறோமோ, என்றைக்கு அந்த நிலையோடு நம்ம செயல்பட தொடங்குறோமோ, அந்த நிலையில் தான் நம்முடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது காத்திருக்கிறது. உணர்வு பூர்வமான பிணைப்பு. அப்ப உணர்வு பூர்வமான பிணைப்பு அப்படிங்கிறது இதுலதான் ஏற்படுகிறது. எவ்வளவு இருந்தாலும் அதில் நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா நம்ம பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம். செல்வம் அப்படிங்கிறது எதையெல்லாம் இழந்தால் நம்மால் திரும்ப பெற முடியாதோ அதெல்லாம் தான் நமக்கு செல்வம் காத்திருக்கிறது. அப்போ செல்வம் அப்படிங்கிறதுக்கும் பணம் அப்படிங்கிறதுக்கு தொடர்பு கிடையாது. செல்வம் அப்படிங்கிறது இழந்தால் பெறவே முடியாது. பணம் அப்படிங்கிறது இழந்தால் கண்டிப்பா பெற முடியும். அப்போ எவ்வளவு இருந்தாலும் அதில் நிறைவு நமக்கு இருக்கணும். பொதுவா நம்ம இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலை நம்ம எப்படி மாத்திருச்சு அப்படின்னா, எவ்வளவு இருந்தாலும் அது இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய மனநிலை வந்துருச்சு. நம்ம ஆரோக்கியமா இருப்போம், சின்ன பிரச்சனை தான் உடம்புல இருக்கும், ஆனா ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருவோம். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும், ஒரு சிறிய பிரச்சனை தான் இருக்கும், ஒரு சிறிய புள்ளி தான் பிரச்சனை. ஆனா அந்த சிறிய புள்ளி பிரச்சனை தான் நம்ம பெருசா யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ அழகா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு நபர் எப்போது தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்துல நிறைவடைகிறாங்களோ அப்பதான் இன்னும் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். என்னைக்கு என்கிட்ட இருக்கிற விஷயத்துல நிறைவடைகிறனோ அப்பதான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். அதாவது 50 ரூபாய் இருந்தாலும் அதுல நிறைவா வாழ தெரியணும், 5000 ரூபாய் இருந்தாலும் அதுல நிறைவா வாழ தெரியணும். அப்போ நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுல நிறைவா வாழ நம்ம முயற்சி செய்யும் போதுதான் அடுத்து என்ன சம்பாதிக்கிறது, அடுத்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியும். அப்போ பணம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய தொகை நம்ம பொருளாதாரத்துல ஒரு குறிப்பிட்ட பங்கை என்று நம்ம சேவைக்காக மாத்துறோமோ அந்த சேவை அப்படிங்கிற விஷயம் நம்முடைய பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று. சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க, அன்பு, அதாவது அன்பு அப்படிங்கிற ஆற்றல் தான் நமக்கு வேண்டியதை திரும்ப திரும்ப பெறக்கூடிய ஒரு வழிவகையை நமக்கு செய்து விடும். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம எதிரியை கூட அன்பாக நேசித்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த அன்பு, அந்த நிறைந்த மனிதன் எதிரி கூட மறைந்து போவார்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவர் அழகா சொல்லுவாரு, அவருக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான மருத்துவர், இயற்கை மருத்துவர், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவர். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவருக்கு தொழில் ரீதியா ஒரு எதிரி வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொழில் ரீதியா அவர் எதிரியா பார்க்க மாட்டாரு. உதாரணமா அவரை எதிரியா நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வாரமே அடுத்த மாதமே என்ன செய்வாருன்னா அவருடைய மருத்துவமனையில ஒரு நிகழ்ச்சி நடத்தி யார் தன்னை எதிரியாக பார்க்கிறாரோ அவரையே சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்து ஒரு பெருமை கௌரவப்படுத்துவார். இது எதுக்காக அப்படி செய்யறாங்க அப்படின்னா, ஒரு துறையில் நமக்கு எந்த அளவுக்கு எதிரிகள் குறைவா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மால வேகமா முன்னேற முடியும். அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
ஒரு அந்த மருத்துவர் வந்து தனக்கு வந்து கருத்து முரண் இருக்கக்கூடிய ஒரு நபரை தன்னுடைய மருத்துவமனையிலே அழைத்து வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் அழைச்சிட்டு வந்து செய்யும் போது அடுத்த நாள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, எதிரியாவே இருந்தாலும் கூட அந்த மருத்துவருக்கு அவரால் எந்த தொந்தரவையும் செய்ய முடியாது. நமக்கே மனசு குத்தும். அப்போ இது மாதிரியான செயல்பாடுகள் நம்ம எப்படி அதாவது நுணுக்கமா எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அழகா சொல்லுவாங்க, நம்முடைய தமிழ் மரபுல பண்டிகைகள் உருவாகுறதுக்கான காரணம் வந்து இதுதான். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது வந்து சேவைக்காக பயன்படும். குறிப்பா இஸ்லாமியத்தில் சொல்லுவாங்க, ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுல தான் சம்பாதித்த ஒரு பகுதியில ஒரு 10% இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். நம்முடைய தமிழ் மரபுல அழகா அன்னதானங்கள் அப்படிதான் உருவாச்சு. அப்போ நாம் சம்பாதிக்கக்கூடிய தொகையில ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெறுவோம். இது இன் யாங் தத்துவம் நமக்கு மிக தெளிவா சொல்லுது. இன் யாங் அப்படின்னாலே எதிர் எதிர் தன்மைகளின் இசைவான இணக்கம். இன் அப்படின்னா கரு, யாங் அப்படின்னா உரு. கரு உரு இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு முழுமையான நிறைவு இருக்கும். அதாவது கருவாக தோன்றக்கூடிய ஒன்று உருவம் பெறுகிறது. குழந்தை வந்து அதாவது கருவாக தோன்றக்கூடிய ஒன்று உருவம் பெறுகிறது அப்படின்னா, இதை இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இரவு இருக்கு அப்படின்னா ஒரு பகல் இருக்கணும். இரண்டும் சேர்ந்தால் ஒரு நாள். இன் யாங் தத்துவம் நமக்கு இதுதான் சொல்லுது. அப்போ வரவு அப்படின்னு ஒண்ணு இருந்தா செலவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வரவு என்று ஒன்று இருந்தால் செலவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சீன தேசத்துல நடக்கக்கூடிய போராட்ட முறைகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமானது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சீனா ஜப்பான் மாதிரியான தேசங்கள்ல ஒரு போராட்டங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம உற்பத்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா அதனுடைய அதாவது உற்பத்தி அப்படின்னு ஒண்ணு இருந்தா விநியோகம்னு ஒண்ணு இருக்கணும். சீன தேசத்துல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்முடைய ஊர்ல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா என்னென்னலாம் அங்க இருக்கும் அப்படின்னா, உதாரணமா ஒரு பேருந்து நிறுத்தம், பஸ் ஸ்ட்ரைக் நடக்குது. நம்முடைய ஊர்ல ஒரு பிரச்சனை. இப்ப பேருந்து நிறுத்தம் நடக்கும்போது நம்முடைய ஊர்ல என்னென்னலாம் நடக்கும் அந்த நேரத்துல அப்படின்னா, அன்னைக்கு பேருந்து இயங்காது. பயணிகள் அந்த பேருந்துல வருவாங்களா அப்படின்னு கேட்டா வர முடியாது. ஏன்னா பேருந்து இயங்குறது கிடையாது. பயணிகள் அதனால வர முடியாது. இப்போ இந்த பேருந்து நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. இதனால அரசாங்கத்துக்கு நஷ்டமா, மக்களுக்கு நஷ்டமா அப்படிங்கறத நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எந்த வகையில எல்லாம் பிரச்சனை அப்படிங்கறத கவனிக்கும் போது, அரசாங்கத்துக்கு அன்றைய நாள் வருமானம் கிடையாது. அன்றைய நாள் வருமானம் கிடையாது. ஆனா அன்றைய நாள் வருமானம் கிடையாதே ஒழிய அதனால ஒரு நஷ்டம் கிடையாது. அன்னைக்கு வர வேண்டிய பணம் வந்து இல்ல. ஆனா இருக்க பணத்தை இழக்கலாம். ஆனா மக்களுக்கு எந்த வகையில இதுல நஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மக்களுக்கு அன்றைய நாள் போக்குவரத்து பாதிக்கப்படும். அன்றைய நாள்ல வேலைக்கு செல்ல வேண்டிய ஏதோ ஒரு நபரால ஒழுங்கா சென்றிருக்க முடியாது, பேருந்துல சென்றிருக்க முடியாது. இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த இடத்துல யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, மக்களா அரசாங்கமா அப்படின்னு கேட்டா மக்கள். இது நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இதுவே சீன தேசத்துல, ஜப்பான் தேசத்துல எப்படி ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு உதாரணமா பஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு வச்சுக்கோம். பேருந்து நிறுத்த போராட்டம் இன்னைக்கு. இந்த பேருந்து நிறுத்த போராட்டம் நடக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு பேருந்து எல்லாமே ஓடாதா சீன தேசத்துல அப்படின்னு கேட்டா, எல்லா பேருந்துகளும் முன்பை விடவும் மிகச்சிறப்பா அன்றைய நாள்ல இயங்கும். அப்ப எப்படி போராட்டம்? பேருந்து இயங்குது, பேருந்து நிறுத்த போராட்டம்னு சொல்றீங்க. அப்ப எப்படி போராட்டம் நடக்கும் அப்படின்னா, எல்லா பேருந்துகளும் இயங்கும். உதாரணமா இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டாப்ல ஏறுறீங்க. சீன தேசத்துல ஒரு பஸ் ஸ்டாப்ல நம்ம பஸ் ஏறுறோம், பேருந்து ஏறுறோம் அப்படின்னா, உள்ள ஏறிய நபர்களுக்கு பஸ் ஓடும். உள்ள ஏறிய நபர்களுக்கு டிக்கெட் வாங்குவோம் இல்லைங்களா? டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்க போக வேண்டிய இடத்த சொல்றீங்க, உங்களுக்கான பயணச்சீட்டு வழங்கப்படும். பதிலுக்கு அந்த பயணச்சீட்டிற்குரிய பணம் வாங்கப்படாது. அந்த கண்டக்டர் வந்து உங்ககிட்ட அந்த டிக்கெட்டுக்கான காசை வாங்க மாட்டாங்க, டிக்கெட் மட்டும் கொடுப்பாங்க. நீங்க எந்த ஸ்டாப்பிங்ல ஏறணுமோ அங்க இருந்து எங்க இறங்கணுமோ அது வரைக்கும் இறங்கிக்கலாம். எந்த விதமான கட்டணமும் கிடையாது. நீங்க இலவசமா எங்க போகணுமோ போயிட்டு வந்துக்கலாம் அந்த நாள்ல. அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, அரசாங்கம் பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு நபர் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, பேருந்து நிறுத்தமே இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு இலவசமா போயிட்டு வர முடியும். ஆனா அரசாங்கத்துக்கு அன்னைக்கு பெட்ரோல் செலவு அதிகம். பெட்ரோல் செலவு அப்படிங்கிறது நஷ்டம். அன்னைக்கு இருக்கக்கூடிய டீசல் செலவு அப்படிங்கிறது நஷ்டம். அந்த பேருந்தினுடைய தேய்மானம் அப்படிங்கிறது நஷ்டம். அப்போ ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா, உற்பத்தி அப்படின்னு ஒண்ணு இருந்தா விநியோகம் சரியா இருக்கும். இந்த இடத்துல பேருந்து இயங்குது, ஆனா அதுக்கான பணம் வாங்கல. இப்போ உற்பத்தி அதாவது ஒண்ணு சரியா நடக்குது, இன்னொன்னு சரியா நடக்கல. பேருந்து இயங்குனா அதுக்கான பணம் அப்படிங்கிறது, வருவாய் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா இங்க சரியா இல்ல. ஜப்பான் தேசத்துல அழகா செய்வாங்க. ஒரு காலனி, அதாவது செருப்பு தைக்கக்கூடிய நம்முடைய செப்பல்ஸ் தைக்கக்கூடிய ஒரு காலனி தைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல போராட்டம் நடக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரே ஒரு காலனியை மட்டும் தயார்படுத்துவாங்களாம்.
வலது 2 ஒரு ஜோடி செருப்பு இருந்தாதான் நம்மளால அணிய முடியும். என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த 2 நாளைக்கு போராட்டம் செய்யறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வச்சுட்டு ஒரே ஒரு செருப்பு மட்டும் தயார்படுத்துவாங்க. வலது செருப்பு மட்டும் தயார்படுத்துவாங்க. அப்போ 2 கோடி 3 கோடி ஒரு முதலீடு வச்சு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறாங்க. அதுல வலது செருப்பு மட்டும் தயார் செஞ்சுட்டு இடது செருப்பு தயார் செய்யல அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்கு அதனால பெரிய நஷ்டம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, உற்பத்தின்னு இருந்தா விநியோகம் சரியா இருக்கும். வரவு அப்படின்னு இருந்தா செலவு சரியா இருக்கும். நமக்கு வரவு அப்படின்னு ஒண்ணு இருந்தா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்குன்னு நினைப்போம், செலவு பண்ணவே கூடாதுன்னு நினைப்போம். அப்போ வரவு அப்படின்னு ஒண்ணு இருந்தா செலவுன்னு ஒண்ணு இருக்கும். எப்போது வரவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் செலவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்போதுதான் நமக்கு அடுத்த வரவு நமக்கு தேடி வரும். அப்போ பொருள் ஈட்டக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நம்ம அந்த பொருளை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதே மனதோடு ஒப்படைக்கணும். அதே மனதோடு அதனை செலவு செய்யக்கூடிய மனநிலையை நம்ம கொண்டு வரும்போதுதான் அதனை சரியான முறையில கையாளக்கூடிய முறை வந்து நமக்கு இருக்கும். வரவு அப்படின்னு தான் செலவு அப்படின்னு இருக்கும். இது வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். இன் யாங் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். கரு உருவ தத்துவம்ங்கிறது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தக்கூடிய நபர் ஒரு விஷயம். நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வருதா, எதிர் எதிர் தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். நான் ஒரு துருவத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எதிர் துருவத்துல இன்னொரு நபர் இருப்பாங்க, சண்டை போடக்கூடிய நபர் இருப்பாங்க. அப்போ இந்த 2 நபர்களும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுவது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் அதில் நம்மால் சரியா செயல்பட முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வரவு செலவு அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் இருக்கு, உதாரணமா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எந்த எந்த மனநிலையில வாங்குறோமோ அதே மனநிலையில கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அது இருந்தால்தான் ஒரு நபர் வந்து எளிமையா அந்த பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை பின்பற்றும் போது நம்முடைய பொருளாதாரம் முழுசா மேம்படுமா அப்படின்னு கேட்டா முழுதாக மேம்படுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எது இருக்கிறதோ நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதாவது நம்ம சரியான மனநிலையோடு இருக்கிறோம், ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு இருக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணத்துல ஒரு சிறிய பங்கு ஒரு சேவைக்காக செலவழிக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். 50,000 ரூபாய் ஒரு நபருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த மாதம் அவருக்கு 55,000 கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இது மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முழுமையா மேம்பட்டு விடுமா அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு நமக்கு இந்த பணம் தேவை, இந்த தொகை தேவை அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா கிடைக்கும். அப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அன்பு நிறைந்தவர்களுக்கு உதவக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. அப்போ நம்ம சரியா என்னைக்கு ஒரு சரியான திட்டமிடலோடு செயல்படுகிறோமோ, சரியான திட்டமிடல் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்முடைய மரம் உலகம் ஆரோக்கியமா இருந்தா நம்முடைய திட்டமிடல்கள் சரியா இருக்கும், நம்முடைய பிளான் சரியா இருக்கும். நீங்க திட்டமிடல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம புரிஞ்சுக்க கூடாது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு திட்டமிடல் வச்சுக்க கூடாது. ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அதுவே முழுமையா இருந்துடக்கூடாது. அதாவது ஒரு குறுகிய கால திட்டமிடல் இருக்கணும். ஆனா அதையே முழுமையா நம்பி போயிடக்கூடாது. ஏன்னா அந்த திட்டங்கள் கண்டிப்பாக சுக்குநூறாக உடையும். நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் மாறுபடும். அந்த திட்டங்கள் மாறுபட அதற்கேற்றாற்போல் நம்ம செயல்பட தொடங்கணும். உதாரணமா நாளைக்கு வகுப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த வகுப்பு நடத்த முடியாத அந்த இன்று மாலை வகுப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். இன்று மாலையில நான் பேச வேண்டிய வகுப்புல கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாற்றம். என்னைக்கு நம்ம நடந்ததை நினைத்து யோசிக்காமல் அதிகப்படியாம வருந்தாமல் அடுத்து என்ன நினைச்சிட்டு போறோமோ அதற்கான வழிகள் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய மனநிலை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, உடல்நிலை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. நம்முடைய தமிழ் மரபு அப்படிங்கிறது நம்ம படிக்கும் போது வாசிக்கும் போது மாணிக்க வாசகரையும் திருநாவுக்கரசரையும் நம்ம படிக்கும் போது நினைச்சுப்போம் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க பிச்சை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சிருப்போம். அப்படி கிடையாது. நம்முடைய தமிழ் மரபு என்ன சொல்லுது அப்படின்னா கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைவிடாது கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதும் கம்மியா கொடுத்துடக்கூடாது, பெறுவதும் அதிகமா வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக அழகா சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நம் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் சம்பந்தப்பட்டது. அப்போ அவர்களும் வளரணும், நாமும் வளரணும், இணைந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நம்முடைய செயல்பாடுகளை மேம்படுத்தி அதனை சிறப்பாகவும் மாற்றும். ஆளுமை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஆளுமை அப்படிங்கிறத எந்த வகையில நம்ம கொண்டு வரோமோ அதுதான் நம்முடைய தொழில நம்முடைய துறையில சாதிப்பதற்கான ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். நம்ம எந்த தொழிலை எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறை நம்மை வளர்க்க வேண்டும், அந்த துறையை நாம் வளர்க்க வேண்டும். அந்த துறை நம்மை வளர்க்க வேண்டும், அந்த துறையை நாம் வளர்க்க வேண்டும். ஒரு சின்ன தொழில் தான் செய்வோம், சின்ன துறையில தான் வேலை செய்வோம். ஒரு கழிப்பறை கழுவக்கூடிய ஒரு நபர் அந்த வேலையை எப்படி சரியா செய்யலாம் அப்படின்றத யோசிக்கும் போது அந்த துறையால் அவர் மேம்படுவார், அந்த துறை அவரை மேம்படுத்தும்.
இப்படி வாழ்க்கையில முன்னேறிய மிக மிக முக்கியமான நபர்கள். அதாவது பில்கேட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பில்கேட்ஸ் அப்படிங்கிற நபர் ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி உடைய ஒரு நபர். கற்றல் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு நபர். சாதாரணமா நமக்கு இருக்கக்கூடிய அறிவை காட்டிலும் அவருக்கு குறைவு, அறிவுத்திறனை காட்டிலும் அவருக்கு குறைவு. அப்ப அவர் எப்படி வாழ்க்கையில முன்னேறினாரு அப்படின்னா, தன்னுடைய தொழிலை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், நமக்கு தெரிந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாட்டோட செய்யறோம். எந்த துறையிலும் சாதிக்கலாம், அதில் நம்முடைய ஈடுபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் எப்படி நம்ம முழுமையா ஈடுபட்டு அதில் எப்படி முழுமையா நம்முடைய பங்களிப்பை கொடுத்து நம்ம சாதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்துதான் அதற்கான வழி கிடைக்கிறது. மரமூலகத்தை மேம்படுத்துவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். மரமூலகம் சார்ந்த உணர்ச்சி கோபம். கோபத்தை குறைக்கணும். கோபத்தை ஏன் இந்த இடத்துல குறைக்கணும்னு சொல்றோமா, யாருக்கெல்லாம் கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கோ அவர்கள் எல்லாம் ஈர்ப்பு ஆற்றலை பெற்றவர்கள். கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஈர்ப்பு ஆற்றல் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு பணி செய்யறீங்க அப்படின்னா ஈர்ப்பு ஆற்றல் அதிகமா இருக்கும்போதுதான் உங்களை தேடிய அந்த வாய்ப்புகளும் வருவாய்களும் அதிகமா இருக்கும். அப்போ கல்லீரலை மேம்படுத்துவது மிக மிக முக்கியம். உணவு ரீதியா இது எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், புளிப்பு சுவை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா, நல்லா பேசுறேன் அப்படின்னா அது ஒரு பஞ்சபூதம் சம்மந்தப்படுது. தன்னா பேசல நானு அப்படின்னா அதுவும் ஒரு பஞ்சபூதம் சம்மந்தப்படுது. அப்போ எல்லா செயல்பாடுகளும் பஞ்சபூதம் சார்ந்துதான் இருக்கு. அப்போ மரம் அப்படிங்கிற பஞ்சபூதம் அப்படிங்கிறது வருவாய் ஈட்டக்கூடியது, இன்னொரு நபரை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்றதை விட நம்முடைய நல்ல ஒரு செயல்பாட்டை இன்னொருவருக்கு எடுத்து காட்டக்கூடியது மரமூலகம். அப்போ மரமூலகத்தை நம்ம பலப்படுத்துறோம் அப்படின்னா அந்த மரமூலகத்தை பலப்படுத்துவது மூலயமா பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். அப்போ கோபம் அப்படிங்கிறது மரமூலகம் சம்பந்தப்பட்டது. கோபத்தை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கோபம் அப்படிங்கிறது நியாயமானதாக இருக்க வேண்டும். நம்ம தொழிலும் சரி, கோபம் அப்படிங்கிறது நியாயமானதாக இருக்க வேண்டும். அப்போ நியாயமான கோபம் சரியான அளவுல இருக்கணும். சரியான அளவுல இருந்தா நம்முடைய மரமூலகம் ஆரோக்கியமா இருக்கும். புளிப்பு சுவையை சரியான அளவுல எடுக்கணும், மரமூலகம் ஆரோக்கியமா இருக்கும். ஓய்வு தூக்கம் இரண்டும் சரியா இருக்கணும். ஓய்வு தூக்கம் சரியா இருக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த பொருளாதாரத்துக்கு மட்டும் சொல்றேன், அந்த ஓய்வு தூக்கத்தினுடைய விளைவு நம்முடைய மனநிலையில என்ன ஏற்படும்னா தெளிவு இருக்கும். நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருந்தா நம்முடைய பொருளாதாரம் சரியா இருக்கும். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், அதே சமயம் நம்முடைய பொருளாதாரத்திலும் மாற்றம் ஏற்படும். அப்போ ஒரு விஷயம், அதாவது அன்பே சிவம்னு சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலை. அதாவது இந்த அதாவது வழிபாடு அப்படிங்கிறது அந்த சரியா பாத்துக்கிறதா. அந்த உடலை வழிபட்டா உடலை சரியா பாத்துக்க முடியும், மனதை வழிபட்டா மனதை சரியா பாத்துக்க முடியும். நாம் செய்யக்கூடிய தொழிலை வழிபட்டால் பொருளாதாரத்தில் மேம்பட முடியும். நம்முடைய வழிபாடு அப்படிங்கிறது அதற்கு உண்மையா இருக்கணும். இந்த உடலுக்கு உண்மையா இருக்கிறதுனா என்ன? பசிக்கும் போது சாப்பிடணும், தாக எடுக்கும் போது தண்ணி குடிக்கணும். இந்த உடல் கேட்கக்கூடிய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும். மனம் சம்பந்தப்பட்ட தேவைகள்னா என்ன? எப்போதும் மனதளவில் ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட தேவைனா என்ன? அதில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சரியான வேலைகளை செய்யறோம் அப்படின்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது முழுமையான நிறைவையும் முழுமையான ஒரு பொருளாதார மேம்பாட்டையும் எல்லாருக்குமே கொடுக்கும். அக்குபங்சர்ல இது சார்ந்த விளக்கங்களை தான் ஆழமா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஏதோ ஒரு துறையை கொஞ்சமாவது தொட்டிருக்கும். அக்குபங்சர் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்துல மட்டும் நிக்காது, எல்லா துறையும் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கொஞ்சமாவது தொடும். அப்படிங்கிற விதத்துல பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு அக்குபங்சர் சொல்லுது அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இன்றைய வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அனைத்து நாள் வகுப்புலையுமே எல்லாரும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இந்த 48 நாள் நிகழ்ச்சி அப்படிங்கிறது உடல் நலம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. உடல், மனம், பொருளாதாரம் இந்த மூன்றையும் இணைத்து நம்ம எப்படி சரியா வாழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இது நன்றி கிடையாது. இந்த நன்றி அப்படிங்கிறது இன்னொரு ஒரு செயல்பாட்டினுடைய தொடக்கம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நாள் நிகழ்விலுமே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தர வேண்டும். கண்டிப்பா உங்களை மேம்படுத்துவதற்காக இந்த காலை சக்கரம் அமைக்கப்பட்டது. கண்டிப்பா எல்லாரையும் மேம்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய குணபாலன் ஐயா அவர்களுக்கும், காலை சக்கர அன்பர்களுக்கும், ரோட்டரி சங்கங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, சிறப்பு, சந்தோஷம். உண்மையிலுமே பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் அப்படிங்கிறதை தாண்டி அதனுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஐயா. அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எந்த அளவுக்கு உள்வாங்கணும் அப்படிங்கிறது
அந்த அக்குபஞ்சர்ல வந்து உடல் உறுப்புகளை சார்ந்து இருந்தாலும், அது மனம் எந்த அளவுக்கு சார்ந்து நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவான விளக்கம். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பதற்கு, பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதற்கும் ஒரு அக்குபஞ்சர் வகுப்பை சார்ந்து ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை குடுத்து இன்னைக்கு சிறப்பித்திருக்காங்க. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த பணிகள் வந்து காலச்சக்கரம் வந்து ரொம்ப மேன்மை அடைஞ்சிட்டு இருக்கு. காலச்சக்கரத்துல உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும், அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை தத்துவத்தையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு பொருளாதாரத்தை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த அக்குபஞ்சர் ஆசான் என்பதை விட அனைத்துக்கும் ஏற்ற ஆசான் என்று இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பேரை கொடுத்து சிறப்பான வகுப்படுத்த அனைத்துக்கும் ஏற்ற ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. அதே போன்று அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா, விஞ்ஞான தத்துவத்த பத்தி சிறப்பா சொன்னாங்க. விஞ்ஞான தத்துவத்துல தான் நம்மளோட உடலே இயங்குது, நம்மளுடைய வாழ்க்கையும் இயங்குது அப்படிங்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காலச்சக்கரம் அன்பர்களுக்கும் ஒரு அன்பான ஒரு அ அ வேண்டுகோள் என்னன்னா, அந்த விஞ்ஞான தத்துவத்த வச்சு தான் அந்த காலச்சக்கரம் இயங்குது அப்படிங்கிறதுக்கும், உங்களுக்கும் ஒரு சிறு விளக்கம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் எண் தத்துவமாக இருந்தால், காலச்சக்கரத்தை ஏற்படுத்தினீங்கன்னா, அது யான் தத்துவம். அதுவும் அதாவது வாழ்க்கை தத்துவமும், காலச்சக்கரமும் இணைந்தால் உங்களுக்கு விஞ்ஞான தத்துவத்தை இணைத்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதற்கும் இதுவும் ஒரு உதாரணமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். அதாவது பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும், இந்த காலச்சக்கரம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஒரு சிறு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ஊர்ல ஒரு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஊர்ல வந்து சின்ன ஒரு டீ கடை இருக்கும். டீ கடை உள்ள போனீங்கன்னா, அங்க உங்களுக்கு உணவு உங்களுக்கு ஏதோ கிடைக்கும். ஒரு டீ கிடைக்கும், ஒரு போண்டா கிடைக்கும், ஒரு இல்ல வடை கிடைக்கும். ஏதோ உணவு வந்து பசியாற கிடைக்கும். அதே வந்து இன்னொரு ஹோட்டல் போனீங்கன்னா, அங்க ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. இட்லி வச்சிருப்பாங்க, சட்னி வச்சிருப்பாங்க. அங்கேயும் டீ இருக்கும், சாப்பிடலாம். அங்கேயும் உங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதையும் தாண்டி போனீங்கன்னா, இன்னும் பெரிய லெவல்ல ஒரு ஹோட்டல் இருக்கும். மதிய உணவு இருக்கும், இரவு உணவு இருக்கும். அதே ஹோட்டல்ல இட்லி இருக்கும், காலைல சாப்பாடு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டீ, பஜ்ஜி, போண்டா எல்லாமே இருக்கும். அதுவும் ஒரு உணவகம் தான். இதையும் தாண்டி போனீங்கன்னாக்கா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதே டீ இருக்கும், அடுத்தது இட்லி இருக்கும், மதிய உணவு இருக்கும், இரவு உணவு இருக்கும். நீங்க தங்குவதற்கும் ஒரு இடமும் குடுத்து, உங்களுக்கு ஒரு ஹோட்டல் மாரி வச்சு, அதாவது ரெஸ்டாரண்ட் பிளஸ் வந்து தங்குறதுக்கு உண்டான வசதிகளோட ஒரு ரூமோட ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு இருக்கும். அதுவும் உங்க தங்குறதுக்கு உண்டான வசதிகள் தான். அப்ப நீங்க எண்ணி பார்க்கக்குள்ள சாதாரண ஒரு டீ கடையிலயும் நமக்கு ஏற்ற வசதிகள் இருக்குது. ஆனா அதை விட தாண்டி நம்ம வந்து பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் அதாவது தங்கும் இடம் வசதியுடன் கூடிய ஒரு இடத்துல வந்து தங்கி நம்ம உணவருந்திட்டு ஒரு பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமும் நமக்கு கிடைக்குது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த இடத்துல நமக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னாக்கா, நம்ம அது இன்னும் தாண்டி போனீங்கன்னா, இன்னும் நெறைய இருக்கு. அதாவது ஸ்விம்மிங் பூலோட, கிரவுண்டோட, நம்மளுடைய விளையாட்டு அரங்கத்தோட கூடிய ஒரு அற்புதமான இடமும் இருக்கும். அப்படிங்கவுள்ள அந்த மனநிறைவு எங்க கிடைக்கும்னா, எல்லாமே இருக்கிற இடத்துல நமக்கு முழுமையான ஒரு மனநிறைவு கிடைக்கும். ஏன்னா, ஒரு டீ குடிக்கிற இடத்துல, சரி நம்ம உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இடம் இல்லமேன்னு நெனைப்போம். அடுத்து உட்கார்ந்து சாப்பிடுற இடம் ஒரு ஹோட்டல் இருந்ததுனாக்கா, 3 வேள உணவு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நெனைப்போம். அந்த 3 வேள உணவும் கிடைக்கவுல, சரி இங்கேயே தங்கி நம்ம உணவு அருந்தி நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு நெனைக்கக்குள்ள ஒரு இடமும் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த காலச்சக்கரத்தோட ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க வந்து ஒரு டீ கடையாவோ, ஒரு இது இல்லாம உங்களுக்கு ஏற்ற எல்லா விஷயத்தையும், உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைத்து, அ என்ன நினைக்கிறீங்களோ, எல்லா விஷயத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தகவல் குடுக்கக்கூடிய இடம் தான் இந்த காலச்சக்கரம். அதனால நீங்க ஒண்ணுத்தையும் தேடிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இதுல மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பள்ளி எடுத்துட்டால் தொடக்கப் பள்ளி இருக்கும், ஆரம்ப பள்ளி இருக்கும். அடுத்தது இந்த உயர்நிலை பள்ளி இருக்கும், மேல்நிலை பள்ளி இருக்கும், காலேஜ் இருக்கும், யுனிவர்சிட்டி இருக்கும். இத வந்து தனித்தனியா நம்ம ஒரு இடத்த போய் படிக்கிறதுக்கும், இது இணைந்தே எல்லாமே இருக்கிற ஒரு கல்லூரியும் இருக்கும். இப்ப அங்க படிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நெறைய இருக்கும். ஏன்னா, அங்க போய் சில பேர் சொல்லுவாங்க, "என் பையன எல்கேஜில சேர்த்துட்டா காலேஜ் முடிச்சுட்டு வெளில வருவான்." அப்படிங்கிறதெல்லாம் நெறைய வெளிப்படுத்துவாங்க. அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எந்த இடத்த நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குது, எந்த இடத்துல நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அதன் மாரி தான் இந்த காலச்சக்கரமும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து, ஒருங்கே எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல குடுத்து உங்களுடைய வாழ்க்கையை
சிறப்பானது ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வா தான் இந்த காலச்சக்கரம் குடுத்துட்டு இருக்கு. அது அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இத வந்து எப்படி உங்க இந்த காலச்சக்கரத்த வந்து ஐயா சொன்ன மாரி yin தத்துவத்துல நீங்க கொண்டு போறீங்களோ, அது வந்து உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் சுழல வேண்டுமென்றால் காலைச்சக்கரம் உங்களுக்கு அவசியம் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் உணர்த்த வேண்டிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தோடு காலச்சக்கரையும் இணைத்து இரு சக்கரத்தையும் இன்னைக்கு வந்து ஐயா சொன்ன மாரி போராட்டத்துல வந்து ஒரு செருப்பு எடுத்துட்டு போனா ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. அதே மாரி நம்மளுடைய அந்த வாழ்க்கை சக்கரத்துல வந்து வாழ்க்கை சக்கரத்த மட்டும் எடுத்துட்டு போனா ஒண்ணும் இருக்காது. அந்த வாழ்க்கை சக்கரத்தோட கால சக்கரத்தையும் 2 சக்கரங்கள் இணைந்தாதான் உங்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு உதாரணம் தான். இன்னைக்கு ஒண்ணும் இப்ப ஐயா சொன்ன விஷயங்கள் வந்து ஒண்ணும் எடுத்துக்காட்டுகள் வந்து பெரிய உண்மையான விஷயம். அதாவது எப்படின்னாக்கா, எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ, ஒரு தண்ணி இருக்குது, தண்ணீல வந்து அந்த ஆற்றல் இருக்குதா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஆற்றல்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி வந்து நீங்க இன்னைக்கு வந்து கோட்டை கட்டி, கோபுரம் கட்டி நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பத்தி இன்னைக்கு சிந்தனை கூட பண்ண வேண்டாம். அதாவது எப்படின்னாக்கா, இன்னைக்கு அதாவது ஒரு வேளை உணவு இப்ப காலை உணவு என்ன சாப்பிடுறோம், மதிய உணவு என்ன சாப்பிடுறோம், இரவு உணவு என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறத விட்டுவிட்டு, நாளைக்கு விட்டுட்டு 3ஆவது நாள் என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். இப்ப காலைல சாப்பிடுறோமா, மதியம் என்ன சாப்பிட போறோம், இரவு என்ன சாப்பிட போறோம். இதே மாரி நம்மளுடைய சிந்தனைகள் இருந்ததுனாக்கா, ஐயா சொல்ற மாரி அந்த இரையாற்றல்கள் நமக்கு தேவையானதை கண்டிப்பாக பூர்த்தி செய்யும். இந்த காலச்சக்கரமும் அப்படிதான். இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆனாலும் 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன நிகழ்வு என்பது இப்பொழுது கூட நாங்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. ஆனா இன்றைய நிகழ்வை பத்தி தான் இப்போது தெளிவான விளக்கத்துடன் நாங்க குடுத்துக் கொண்டிருக்கிறோம். நெறைய பேர் கேட்டாங்க, அந்த 48 நாள் நிறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சி பண்ண போறீங்கன்ட்டு. இதுவரைக்கும் சிந்திக்கல. ஆனா நாங்க சொன்ன ஒரே விஷயம், இதை விட சிறப்பாக இருக்கும். அவ்வளவுதான். அதனால வந்து ஒவ்வொன்னத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கக்குள்ள, அன்னன்னைய நிகழ்வ வந்து நம்ம தெளிவுபடுத்தணுங்கிறது தான் நம்மளோட முழுமையான நோக்கம். இன்றைய நிகழ்வ நம்ம தெளிவுபடுத்திட்டோம்னா, இறைவனும், பிரபஞ்சமும் உங்களுக்கு நாளைக்கு தேவையான விஷயத்தை அள்ளி அள்ளி குடுப்பார்கள் என்பதற்கு காலச்சக்கரம் ஒரு நிதர்சனமான உண்மையான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. இத வந்து சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சிந்திக்கக்குள்ள, நீங்க இதுல பயணிக்கக்குள்ள உங்களுக்கு எல்லாமே புலப்படும். உண்மையான விஷயம். நீங்க வந்து ஒண்ணொண்ணுத்தையும் புரிஞ்சிருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் நம்ம கேட்டிருந்தோம். அதே மாரி இன்னைக்கு சில கருத்துக்கள் சொல்றத பத்தி சில ஐயாக்கள்ட்ட வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா இதுல நெறைய பேர் வந்திருக்கீங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மைதிலிங்கிற அம்மா, இந்திராணிங்கிற அம்மா, நாராயணிங்கிற அம்மாலாம் ரொம்ப ஏஜ்டு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80 பிளஸ் இருப்பாங்க. அவங்கலாம் ரொம்ப டீப்பா வந்து நோட்ஸ் எடுத்து இன்னைக்கு விளக்கங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. மத்தவங்களுக்கு நான் வந்து குறை சொல்லல. அதாவது எல்லாருமே அதாவது ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இதுல பார்க்கவுள்ள, எந்த அளவுக்கு நீங்க முனைப்போட இருக்கீங்கங்கிறது எங்களுக்கு தான் பயமா இருக்கு. ஏன்னா, இதை தாண்டி உங்களுக்கு என்ன குடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து டெய்லி நாங்க சிந்திச்சிட்டு இருக்கோம். இத தாண்டி என்ன குடுக்க போறோம் அப்படிங்கிறது. ஆனா கண்டிப்பாக இறைவனும், பிரபஞ்சமும் நமக்கு நெறைய குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிட்டு, உண்மையான கருத்துக்கள். அதாவது நாங்க 3 ஆண்டுகள் ஐயா வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வகுப்பு குடுத்துட்டு இருக்காங்க. காலச்சக்கரத்துல அக்குபஞ்சர் வகுப்பு. ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க நெறைய கத்துக்கிட்டு முழுமை அடைஞ்சுட்டோங்கிறத நெனச்சு கூட பார்த்ததில்ல. என்றைக்கு அன்றைக்கு முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு அவங்க குடுத்தாங்களோ, அதை விட சிறப்பான நிகழ்வா தான் இருந்துச்சு. இன்னைக்கும் நாங்க வந்து கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த 300 அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷங்கள் 365 நாட்கள் நாங்க கேட்டிருந்தாலும், அதையும் தாண்டி 366வது நாள் ஒரு புதுமையான நிகழ்வா தான் இன்னைக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கக்குள்ள, எந்த அளவுக்கு நமக்கு உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அதனால வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், இன்னும் தெரிய வேண்டிய விஷயங்கள் நெறைய இருந்துகிட்டே இருக்குது. வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள், எத்தனை லட்ச ஆண்டுகள் ஆனாலும் சரி, தெரிய வேண்டிய விஷயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும், கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஐயா அவர்களுக்கு, இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. சிறப்பு.
இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், அடுத்து அனைத்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஆசனங்களையும், பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக பொருள் ஆதாரம், பொருளாதாரத்தை பற்றி அக்குபஞ்சர், யின் யான் தத்துவத்தை இணைத்து இன்றைய வாழ்க்கையில் நம்மளோட மூலகத்தையும் ஒவ்வொன்றையும் இணைத்து பின்னி பிணைந்து இன்றைய அனைவரையும் ஒருங்கே ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு தகவலுடன் நமக்கு சிறப்பான ஒரு வகுப்பெடுத்து கொடுத்த இன்றைய ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஐயாவோட இது பேச்சை கேட்கறதுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பா பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மகனுடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு பெற்றோர்கள் ஆவலுடன் இருப்பது இந்த காலச்சக்கரத்துல தான். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிகழ்வும் இதுல நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து இந்த காலச்சக்கரம் வந்து எந்தவித ஒரு பாகுபாடும் கிடையாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரியப்படுத்துறோம். அதனால அவர்களுக்கும், அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தங்களது கற்ற கலைகளை விட இன்னும் கலைகள் இருக்கிறது. நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இணைந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.